எஸ்கேட்டுகள்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா HTML பற்றி பார்க்க போகிறோம். HTMLங்கிறது என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கபிள் லாங்குவேஜ். அது வந்து கோடில் எப்படி ரன் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், எப்படியெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. எப்படியெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு காமிக்கிற கோடு உங்களுக்கு. இதுதான் அந்த சோர்ஸ் கோடு. இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா டாக் டைப் HTML நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து HTML அடுத்தது வந்து ஹெட்டு. அதுக்கு வந்து ஒரு ஹெட்டர் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். டைட்டில் வந்து மை ஃபஸ்ட்டு வெப் பேஜ்ஜு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்த டைட்டிலு, ஹெட்டு, பாடி, H1ங்கிறது வந்துட்டு அது வந்து ஹெட்டு. அதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம். மொத்தம் H6 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருக்கேன், வேணா அது பாருங்கள். H1லேருந்து H6 வரைக்கும் நான் இருக்கும், நம்ம பார்க்கலாம். அடுத்து ஹெலோ வேர்ல்டு. ஹெலோ வேர்ல்டுங்கிறது நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு வெப்புக்கு கீழே வந்து ஹெலோ வேர்ல்டுன்னு நான் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து வேறு கூட கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு சிம்பிள் HTML பேஜ். இதில் வந்து நீங்கள் எந்த டெக்ஸ்ட் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் இது வந்து ஒரு சிம்பிளாக நம்ம ஒன்றுட்ட எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துக்கலாம். திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு HTML பேஜ் ஹெலோ வேர்ல்டு. ஓகேங்களா? எல்லாமே வந்துருச்சா? இப்போ வந்து மேலே என்ன வந்திருக்குன்னா வெப்சைட்டுக்காக வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, மை ஃபஸ்ட்டு வெப் பேஜ். சரி, எனக்கு வந்து மை ஃபஸ்ட்டு வெப் பேஜுங்கிறது வேணாம். அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு என்ன கொடுக்கலாம்னா, மை ஃபஸ்ட் வெப் பேஜ் வேணாம்னா என்ன சொல்லலாம், வேணால் நம்ம சேனல் பேரே கொடுக்கலாமா, SKV டெக்ஸ்னே கொடுப்போம். SKV டெக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். ஹெலோ வேர்ல்டுக்கு பதிலாக என்ன சொல்லலாம்னா, இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்து டெக்ஸ்டைலில் ஒரு ஹெட்டிங் வேணும் அப்படிங்கும்போது டெக்ஸ்டைல்னே கொடுக்குறேன். டெக்ஸ்டைல். ஓகே, டெக்ஸ்டைலுக்கு கீழே என்ன வேணும், திஸ் இஸ் ஃபார் திஸ் வெப்சைட் using in mostly for middle class family. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வெப்சைட் வந்து ஒரு அதாவது ரூரல் பீப்புள், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த வெப்சைட் வந்து நம்ம சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை வந்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம், தப்பு ஏதாவது வருதா? ஓகே, திஸ் வெப்சைட் இஸ் யூஸிங் மோஸ்ட்லி ஃபார் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஓகே, டன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு கீழே இன்னொன்று கொடுக்கலாமா, இதுக்கு கீழே இன்னொன்று கொடுக்கலான்னா என்ன பண்ணலாம், என்ட்ரு அடிச்சுட்டு ஓகே, திஸ் எலமெண்ட்ஸ் என்ன சொல்லலாம், அது கீழே வந்து என்ன வரணும் நம்மளுக்கு, பேஜ் 1 வேணாம், ஹோம்னு கொடுப்போம். ஹோம்னு கொடுத்து பார்க்கலாம். ஹோம்னு கொடுத்தோம்னா என்ன வருது, ஸ்டார்ட் டிபக்கிங். ஓகே, ஹோம்னு வருது. இப்போ வந்து எனக்கு இந்த லெட்ரு வந்து பெருசாக வரணும் அப்படிங்கிறப்ப நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இந்த லெட்ரு வந்து பெருசாக வரணும் அப்படிங்கும்போது என்ன யூஸ் பண்ணலாம்னா, H2ன்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ போடுங்க, என்ன வருது, ஹோம். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஹோம் வேணாம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், இது வந்துட்டு கேன்சல் பண்ணிடலாம். இருங்க, ஒரே நிமிஷம். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம், என்ன வருதுன்னு தெரில. ஓகே, ஹோம்னு வந்துருச்சு. இப்போ வந்து H2க்கு பதிலாக H6 போட்டு பார்ப்போம். 6 இங்கே H6 தான் போகணும். லெட்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் டிபக்கிங். இன்க்ரீஸ் ஆகலை, டிக்ரீஸ் தான் இருக்குது. ஓகே, அப்போ ஸ்டார்டிங்கே இருக்கிறது வந்து என்னென்னா H2
H2 என்ன ஆகுது? ஓகே. சிம்பிளா இருக்கு. நம்மளுக்கு இதே போதும். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஹோம் குடுத்துட்டுமா? அடுத்தது என்ன டேக் யூஸ் பண்ணலாம்? ம். ஆர்பின் என்னன்னு பார்க்கலாமா? ஆர்பின் போட்டுட்டு வேல்யூன்னு குடுக்கலாம். சும்மா குடுக்கலாம். என்னதான் வருதுன்னு பார்ப்போமே. வேல்யூன்னு குடுத்துட்டு என்டர் குடுப்போம். வேல்யூ வரல. ஏன்னு கேட்டோம்னா, இங்க வந்து நம்ம ஆர்பின் குடுக்கறது வந்து இங்க வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ட் ஆகாது. அதாவது என்டர் ஆகாது. அதனால நம்மளுக்கு வந்து வரல ஆர்பிங்கிறது. ஸோ, இவ்வளோதாங்க HTML. HTMLங்கிறது என்ன? ஒரு இத வந்துட்டு நம்ம ஒரு ஒரு வெப்சைட்ல உள்ள டெக்ஸ்டைல வந்து ஆரம்பிக்கிற முற்றுப்புள்ளி அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறதே வந்துட்டு HTML வச்சு தான் நம்ம போட முடியும். அது இல்லாம வந்துட்டு ஒவ்வொரு டெக்ஸ்டைலுக்கான ஒரு அதாவது இமேஜ் ஆட் பண்றதாகட்டும், எல்லாமே வந்துட்டு HTML மூலியமா தான் நம்ம பண்ண முடியும். மத்தபடி எப்படி சொல்றதுன்னா, நம்ம தனித்தனியா கூட நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ரிஜிஸ்டருக்கு தனியா, ரிஜிஸ்டரு, வேற வந்து கார்ட் அதாவது ஒரு பொருள வாங்கும்போது நம்ம அத HTML ல வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். கலரிங் ஆட் பண்றதுனா நம்ம CSS யூஸ் பண்ணுவோம். அத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது மாரி நம்ம எல்லாமே வந்துட்டு HTML இருந்தா தான் ஒரு இத வந்துட்டு நியூவா ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியே வந்துட்டு HTML தான். ஓகேங்க. நான் அது வந்து வீடியோ போட்டிருக்கேன். வேணா Instagram வந்து SKV Techsன்னு இருக்கும். நீங்க போய் பாருங்க. போட்டு பாருங்க. மறக்காம YouTube சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.